நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைத்து கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்து தற்போது அந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதுரை திருப்பரங்குன்றம் தமிழகமே எதிர்நோக்கிய மிகவும் பரபரப்பாக சமீபத்தில் பேசப்பட்ட நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதியில் பல்வேறு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் அவர்கள் நம்மிடையே இருக்காரு. நம்ம அவர்கிட்ட இந்த தொகுதியோட புரிதல் அவருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, மேலும் இந்த தேர்தலுக்கு அவங்க கட்சி சார்பாகவும் அவரும் தனிப்பட்ட முறையில் எப்படி தயாராக இருக்காங்க அப்படின்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு இங்கே திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தேர்தலுக்கான நம்ம கட்சி எந்த அளவில் தற்போது தயாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, திருப்பரங்குன்றம் இங்கே இருக்கிற கட்சியில் இப்போ மாவட்ட செயலர் கூட எல்லாருமே 100% தயாராக இருக்காங்க. இப்போ எங்களுடைய அனைத்து பூத்துகள்லையும் பூத்துக்கு 10 பேருக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரை இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதுவரைக்கும் ஊழியர் கூட்டத்துக்கு அன்றைக்கி கலந்துக்கிட்டவங்களும் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஊழியர் கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு போனாங்க. இந்த முதல் நாள் நடந்த ஊழியர் கூட்டத்தில் ஸோ எல்லா ஒன்றியம் நகரம் பகுதி வார்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முழுவதுமாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் இப்போ எங்கள் இதில் போடப்பட்ட நிர்வாகிகள் எப்படின்னா எல்லாருமே கிராஸ் ரூட்டில் உள்ள மக்களோட பல வருடங்கள் இப்போ ஏன்னா 30 வருஷமாக மக்கள் பணி செய்த நண்பர்கள். ஸோ அவங்கெல்லாம் பல வருஷமாக மக்களோடு இருந்தவர்கள். ஸோ அவங்க இன்னைக்கு நிர்வாகிகளாக அங்கேயே போய் வாக்கு சேகரிக்க போகிறப்போ மிகவும் சுலபமாக இருக்குது. ஏன்னா தளபதியோடைய மேலே இருக்கிற பெரிய நன்மதிப்பு, தளபதி மேலே இருக்கிற ஒரு பெரிய அட்ராக்ஷன் அவர் மேலே உள்ள அவருடைய அன்பும் அவர் மேலே மக்கள் வச்சிருக்கிற மரியாதையும் சரி, அதுவும் எங்களுடைய தொண்டர்களும் அங்கேருந்து வரனால ரொம்ப சுலபமாக இருக்குது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு. கண்டிப்பாக 100% கட்சி தயாராக இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். ஸோ மக்களையும் சந்திக்க இருக்கிறோம். இப்போ தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகள் இருக்குது. உங்களோட சொந்த ஊர் கூட அருகாமையிலேயே இருக்குது. ஆனால் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை நாம் ஒதுக்குனதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சமீபத்தில் பிரதமர் உட்பட ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட தொகுதி இது. என்ன காரணம் நம்ம இங்கே இருக்கிறது? இல்லை, முதலாவதாக இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பாரம்பரியமாக எங்களுடைய ஊர் தான் இது எல்லாமே. ஸோ நாங்கள் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் எங்களுடைய ஊரில் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்தது இங்கே இருந்தது எல்லாம் நாங்கள் 30-40 வருடமாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வர்றதும் இங்கே இருக்கிறதும் இதெல்லாம் எங்களோட கலந்த ஒரு விஷயங்கள் தான். முக்கியமாக திருப்பரங்குன்றம் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்து தளபதி அவர்கள் தான். ஏன்னா எங்களை ஒரு 10 பேருக்கு, அதாவது தலைமையில் இருக்க 10 பேர் எங்கெங்கே போட்டியிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவு செய்தது தளபதி தான். கண்டிப்பாக தளபதி என்கிட்ட சொன்னோன்னே உண்மையிலேயே சந்தோஷத்துடன், ஏன்னா நானும் எதிர்பார்த்தது மதுரையில் போட்டியிட வேண்டும் என்று. ஸோ தளபதியும் அதை முடிவு செய்து இந்த தொகுதி என்று சொன்னப்போ உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த இடத்தில் இவர்கள் மக்களை ஏமாற்றி ஒரு எமோஷனல் இஷ்யூ கிரியேட் பண்ணி தமிழகத்தையே மீண்டும் ஒரு அயோத்தியாவாக ஆக்க விரும்பும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் திமுக இந்த பிரச்சனையை பெருசாக்கி மீண்டும் இதை வைத்து இங்கே ஒரு எமோஷனல் இஷ்யூ கிரியேட் பண்ணி இதன் மூலமாக சிறுபான்மை மக்களை கன்சால்டேட் பண்ணி ஒரு எலெக்ஷன் பார்க்கணும்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இதுதான் தமிழகத்தில் முதல் முறை. ஏன்னா தமிழகத்தில் இது ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக எந்தவித கம்யூனல் கிளாஸும் இல்லை, எந்தவித இது வரைக்கும் மதம் சார்ந்த எந்த மோதலும் இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்ததில்லை. முன்னாடி ஒரு 25-30 வருஷத்துக்கு வேணால் அங்கங்கே ஒரு சில இடத்துல ஜாதி சார்ந்த சின்ன சின்ன மோதல்கள் இருக்கும். பட் அதெல்லாம் கடந்து போய் 25 வருஷம் ஆச்சு. பட் இப்போ புதுசாக இது தொடங்கப்படுவது கண்டிப்பாக முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இது இங்கே தொடங்கினால் இது தமிழகம் முழுவதும் இவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள். ஸோ இதை தமிழக மக்கள் எல்லாம் அமைதியை மட்டுமே விரும்பும் தமிழக மக்களுக்கு என்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அதனால் திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் எதை தொடங்கணும்னு நினைக்கிறார்களோ அது இங்கேயே முடித்து வைக்கப்பட வேண்டும். ஏன்னா கோயிலில் போயிருக்கோம், நாங்கள் சின்ன வயசுலேருந்து போகிறோம், இங்கே இருக்க எல்லாம் போகிறோம். இப்போ பார்க்குறப்ப எப்படின்னா ஏதோ மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் 2 போலீஸும் ஒரு பேரிகேடு, உள்ளே போனால் ஆதார் கார்டு, இப்படியா இருந்தது திருப்பரங்குன்றம். நல்ல பசங்கள்லாம் போய் ஃப்ரீயாக போய் உட்காந்துருந்த இடம், சாமி கும்பிட்ட இடம், எல்லா தரப்பு மக்களும் போய் அவங்க விரும்பும் இடமாக இருந்தது. அது மிலிட்ரி கேம்ப் ஏதோ போய் நீங்கள் பெரிய ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி போன மாதிரி இருக்குது. சுற்றி எல்லாம் பேரிகேடு, இத்தனை போலீஸு, மலைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே 2 போலீஸ். ஏன்னா காஷ்மீர் அது. நீங்கள் திருப்பரங்குன்றம் எப்படி அமைதியாக இருந்ததோ சும்மா இவர்களாக பிரச்சனையை பெருசாக்கி திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இதை பெருசாக்கிட்டாங்க. இவர்களுக்கு ஊதுகுழலாக அதிமுக இருந்து விட்டது. அதிமுகன்ற கட்சி இல்லை, அவங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட பின்னாடி போயிட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா டெல்லி என்ன உத்தரவு போடுறதா தான் இவங்க கேட்க போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. பட் அதே நேரத்தில் இங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கேயே முளையிலேயே கிள்ளி தூக்கி எரிய வேண்டியது. ஏன்னா இது எங்கே போய் முடியும்னு எங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுது.
இது எங்கே இவங்க கொண்டு போய் விடுவாங்கன்னு எங்களால் விசுவலைஸ் பண்ண முடியுது. இது மாதிரியான எமோஷனல் இஷ்யூஸ் வந்து 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லி சைடு இருந்தது. ஆனால் இப்போ இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாம் இங்கேயே தடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இந்த தடவை திருப்பரங்குன்றம் மக்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு எங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து இப்போ திருப்பரங்குன்றம் தொகுதி உங்களுக்கு பழக்கப்பட்ட தொகுதின்னு தான் சொல்கிறீங்க, நீங்கள் வளர்ந்திருந்த இடம்னு. இந்த தொகுதியோட அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா ஏர்போர்ட்டோட வளர்ச்சி இருக்குது, குறிப்பாக எய்ம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு. ஆனால் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. மாணவர்களும் இன்னும் வந்து 5 ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் அவங்களும் வரல. அதற்கான இது பார்த்துருக்கீங்களா சார்? சரி, இந்த தொகுதி வந்து எப்போவோ வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான தொகுதியாக இருந்திருக்க வேண்டியது. நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமா அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பெரிய பெரிய மாற்றங்கள் இல்லை. வேணா ஒரு நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு டபுள் ரோடு ஆயிருக்கு, அவ்வளோதானே தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பல ஆண்டுகளாக 300-400 ஆண்டுகளாக ஒரு பூர்வ குடிகளாக, அதாவது இங்கேருந்து அவங்களுடைய தொழில்கள் 100 வருஷம் 200 வருஷம் தொழில் பண்ணுற மக்கள் அவங்களாவே சிறு சிறு குடிசை தொழிலாக இருந்து இன்னைக்கு பெரிய நிறுவனங்களாக மாறி இருக்கு. நேற்றுலாம் வந்து இங்கே அப்பளம் ஃபேக்ட்ரி எல்லாம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள்மா. ஒரு அரசு நிறுவனம் செய்ய முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பகுதி, சிந்தாமணின்ற ஒரு பகுதியில் 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 50,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா இதை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க வந்து இந்தியா முழுவதும் ஒரு 10,000 பேருக்கு தொழிலை ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வேலை பார்ப்பாங்க, 5 வருஷம் கழிச்சு போய் புது தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குடிசை தொழில்கள் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. பவர் கன்சம்ஷனில் ஏதாவது அவங்களுக்கு சப்சிடி இருக்கா? இல்லை. இவங்களோட குறைகளை போய் எங்கேயா பேசியிருக்காங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அந்த இப்போ கைத்தறி ஒவ்வொரு நிறுவனம், ஒவ்வொரு அந்த குடிசை தொழிலும், ஒவ்வொரு சிறு குறு தொழிலுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை போய் பேசுறதுக்கு ஒரு இது இருக்குல்ல. இதுவரை இவங்களுக்கு தேவையான விஷயத்தை இவங்களுக்கு போய் ஃபாரினில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், இல்லை இவங்களுடைய ரா மெட்டீரியலுக்கும், இவங்களுக்கு தேவையான ஒரு வழித்தரங்களுக்கும், இவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கும், இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் இந்த அரசாங்கம் இதுவரை பேசியதாக என் காதிற்கு வரவில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க மற்ற ஊரில் பார்த்துருப்பீங்க. சென்னை எப்படி இருக்குது, பெங்களூர், நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ மதுரையிலேருந்து உசிலம்பட்டி போன மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட் இன்றைக்கி டெவலப், அது சுற்றி இருக்க இடங்கள்லாம் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. நான் பார்த்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அடுத்து எப்படி இருந்ததோ அதே தான் இப்போயும் அப்படியே இருக்கு. எந்த வித வளர்ச்சியும் இவர்கள் செய்யவில்லை. ஏன்னா இந்த சைடு மக்களுக்கு இவங்கெல்லாம் வளர்த்து விட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு நினச்சாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு எதுவும் செய்யாமல் இப்படியே வச்சிருக்கணும்னு நினைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டுக்குள் இப்போ வந்து நிறைய விஷயங்கள், இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏவும் சரி, மற்ற திமுக எம்எல்ஏவும் சரி, ஏதோ அவங்களுடைய குடும்ப விழா மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இது மக்கள் நடத்த வேண்டிய ஒரு விழா. அடுத்த வருஷம் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு ஒன்று சொல்கிறோம். அடுத்த வருஷம் தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் தான் போடியமில் இருப்பாங்க. இங்கே இருக்கிற எம்எல்ஏ குடும்பமும், ராஜன் செல்லப்பா குடும்பமும் இருக்க மாட்டாங்க, மூர்த்தி குடும்பமும் இருக்க மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு மக்கள் அவங்க வருஷ காலகாலமாக யார் நடத்துனாங்களோ அந்த பகுதி மக்கள், அந்த பகுதியில் இருக்க மூத்தவர்கள், அந்த பகுதியில் இருக்க சிறுவர்கள் தான் அந்த போடியமில் உட்காருவாங்க. இதை யார் நடத்தணும்னா அங்கே இருக்கிற மக்கள் தான் நடத்துவாங்க. நீங்கள் யார் நடுவில்? நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம், அவர் மினிஸ்டராக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் அந்த பதவியில் இருக்கிறனால நீங்கள் போய் உட்காந்து போடியமில் உங்கள் குடும்பத்தோடு நின்று நீங்கள் கையாட்டுறதுக்காக அது செய்யலை. 300-400 வருஷமாக 1000 வருஷமாக நடந்துட்டு வர ஜல்லிக்கட்டு அந்த மக்களுடைய பாரம்பரியம். அவங்க தான் முன்னாடி நிறுத்தணும். அவனியாபுரம் மக்களுக்கு ஒன்று உறுதியாக சொல்லிக்கிறோம். அடுத்த வருஷ ஜல்லிக்கட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களும், உங்கள் வீட்டில் இருக்க சிறியவர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த போடியமில் இருப்பீங்க. அதை நடத்தும் நீங்கள்லாம் முன்னாடி இருப்பீங்க. எந்தவித அரசு, இந்த எம்எல்ஏவும் சரி, மினிஸ்டரும் சரி, ஓரமாக அங்கே இருக்க கேலரியில் உட்காந்து ஓரமாக பார்ப்பார்கள். யாரும் இந்த குடும்பத்தோடு போய் நிற்கிறதும் இதுவும் கிடையாது. ஸோ அதை உறுதியாக சொல்லிப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம இதை உணர்ந்து செயல்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அடுத்த 20 நாட்கள் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்வோம். ஓகே சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம கட்சி தொடங்கிய பிறகு சரி, சமீபத்தில் தலைவர் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்களில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு இருக்குது. அது சில விஷயங்களை நம்ம நேரடியாகவும் பார்த்துருக்கோம். சமீப காலம் வரைக்கும் இந்த பிரச்சாரம் தொடங்கி பெரம்பூர் போல வரைக்குமே வந்து நமக்கு இந்த அனுமதியிலேருந்து நிறைய பிரச்சனைகள், இப்போ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகுமே இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அரசுக்கு உங்கள் மேலே பயம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து கட்சி மீது வேறு எதுவும் திணிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு நீங்கள் நான் இது ஒன்றும் வந்து எல்லாரும் சாதாரண குற்றச்சாட்டுல டெய்லி நாங்கள் பார்க்குறது தானே சொல்கிறோம். சரி, ஒரு எலெக்ஷன் அறிவித்தாலும் எலெக்ஷனுடைய ஆஃபீஸர்ஸ், எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து உத்தரவுகள் தான் போட முடியும். அந்த உத்தரவுகளை செயல்படுத்துறது வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற தாசில்தார், டிஆர்ஓ இவங்க தான் பண்ணணும். ஸோ இங்கே யார் செயல்படுத்துறான்னு அவங்களுக்கு தெரியும்ல. இங்கே இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் திமுகவிட கை கொடுத்துக்கிட்டு அவங்களோட பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்கன்னா இருக்கும். நான் இன்னும் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்னா, இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருக்காரு, செந்தில்வேல் இருக்காரு, எதுக்காக எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி மெடிக்கல் லீவ் பண்ணார்?
எதுக்காக எலெக்ஷன் கரெக்டாக 2 வாரத்துக்கு மெடிக்கல் லீவில் போனார். ஏன் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு மெடிக்கல் லீவில் போனார். மெடிக்கல் லீவில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, முழுவதுமாக இந்த எலெக்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகணும் செந்தில்வேல் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. அவர் அதே மாதிரி ஒரு அதிகாரிகள் டீம் வச்சு, அப்போ இவங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. திரு செந்தில்வேல் அவர்கள் வந்து இன்னும் லீவில் போய் உட்காந்து இந்த எலெக்ஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவர்களுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் அங்கங்கே இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயே கமிஷனராவோ இல்லை எஸ்பியாவோ போட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போட்டு இவங்க இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு தானே இதை பண்ணியிருக்காங்க. இதுதான் நாங்கள் குற்றச்சாட்டை சொல்கிறோம். அப்போ நீங்கள் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. அப்போ இவங்களை மாற்றினால்தான் இங்கே ப்ராப்பராக ஒரு நியூட்ரலாக ஒரு நடுநிலையாக தேர்தல் நடக்கும்ன்றது எங்களுடைய எண்ணம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம், தப்பு நடக்குதுன்னு பார்க்குறோம். பார்த்த பிறகு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறோம், போய் நேரில் போய் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து தான் செய்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து தேர்தல் ஆணையம் உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இதெல்லாம் முன்னாடி இருக்குது. திரு ஜாஃபர் சேட் அவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, வேறு மாநிலத்துக்கு மாற்றின நாட்கள்லாம் இருக்குது. 2011 தேர்தல் அப்போ திரு ஜாஃபர் சேட் அவர்களை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றினாங்க. அப்போ அது மாதிரி இங்கே செய்யக்கூடாதா? ஏன்னா இங்கே வந்து நாங்கள் தான் திரும்ப குற்றம் சாட்டுறோம். இது இப்படி தான் இந்த எலெக்ஷன் நடக்குது, திரு செந்தில்வேல் போன்ற அதிகாரிகள் பின்னாடி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றோம். அப்புறம் இவங்க எதுவுமே செவி சாய்க்கலன்னா அப்போ திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டில் இருக்கா? நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டோடு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து பீகாரில் வெஸ்ட் பெங்காலில் 600 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இங்கே யாரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நாங்களும் திரும்ப மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் காப்பீஸ் வந்து பல வந்து நேஷனல் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிட்டோம். ஏன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 20 நாளுக்கு எலெக்ஷன் நியூட்ரலாக இல்லை, எலெக்ஷன் சரியாக பண்ணலை, எலெக்ஷனை வந்து இவர்கள் ஒருதலை பட்சமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டி யாருன்னு குற்றம் சாட்டிட்டோம். ஒருத்தரை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன ஒற்றுமை? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதே மாதிரி வச்சு நம்ம வந்து தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். உனக்கு எனக்கு தேவையானது மறைமுகமாக கிடைச்சிட்டு இருக்கு, நீங்கள் வந்து டிவிக்கே மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்குது. அதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.